எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. சூப்பராக இருந்துச்சு. கரெக்ட் டைமுக்கு வந்தார். ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவர் டைம் கீப்பாக பண்ணலை அப்படின்னு சொல்லி நிறையா இடத்துல இஷ்யூ ஆயிடுச்சு. ஆனால் கரெக்டாக இன்றைக்கி அவர் பண்ணிட்டு இருந்தார். எங்களுக்கு எல்லோரும் சந்தோஷம். பெண்களுக்கு பாதுகாப்பு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா போன இதில் ஆட்சியில் நாங்கள் பயந்துக்கிட்டே இருப்போம். எனி டைம் நாங்கள் லாக் பண்ணிட்டு தான் நான் இருந்திருக்கேன். சரிம்மா, அதுக்காக தான் விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. இப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ என்னோட பையனும் போன ஆட்சியில் இறந்தா. அது இதனுடைய எப்படி சொல்லணும்னா பாதுகாப்பு இல்லாத ஒரு ரீசன். ஆனால் நான் சிங்கிளாக தான் இருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லாமல் வீட்டில் எனி டைம் நான் பூட்டிட்டு தான் இருப்பேன். பயந்துக்கிட்டே இருப்பேன் ஒருத்தனையும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிஎம் பதவியேற்ற நாள்லேருந்து சத்தியமாக சொல்கிறேன், நான் அவ்வளோ ஒரு தைரியமாக இருக்கேன். நான் ஓகேங்களா, எல்லாருக்கும் நான் தைரியம் கொடுத்துட்ருக்கேன். பயப்படாமல் இருங்க, அவர் வந்துட்டார், அதனால் நான் தைரியமாக இருங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு வந்திருக்கு. உண்மையான சொல்கிறேன், என்ன மாதிரி எல்லா பெண்களுக்கும் வந்திருக்கும். ஓகேங்களா, இன்னைக்கு இப்படி பேசுவார்னு எதிர்பார்த்தீங்களா? 5000 பேர் தான் அனுமதி அப்படின்னு இருந்தாலுமே கூட இன்னைக்கு இந்த ஒரு ஸ்பீச் எதிர்பார்த்தீங்களா இப்படி பேசுவார்னு? இல்லைங்க சார், இன்னும் கொஞ்சம் இப்படி சொல்லணும்னா நான் இன்னைக்கு தான் அவர் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். நான் அதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இன்னொன்று நான் அவர் பார்த்தோன்னே நானும் அழுதுட்டேன். நான் ஏன்னா சாருடைய பேர் என் பையனுக்கு வச்சுருந்தேன் நான். ஆனால் என்னோட இல்லை இப்போ. சரிம்மா, கலங்காதீங்க. ஸோ இறந்துட்டான். ஆனால் அவன் இடத்துல அவனை நான் பார்க்க வைக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன் நான். ஸோ இல்லாதனால நான் இன்னைக்கு மத்திய ஒன்றியத்தில் இருக்கேன், மாநில தலைவியாக இருக்கேன். அவன் ஆசைப்பட்டதை நான் மக்களுக்காக செய்யணும்னு என்னுடைய ஆசை இருக்குது. எங்கள் ஊர் மக்களுக்காக இறங்கி அவங்களுக்கு என்ன தேவையோ கேட்டு பண்ணணும் அப்படிங்கிறது. எத்தனை வருஷம் இருக்குன்னு உங்களோட சார்? என்னுடைய பேர குழந்தைகள் வரைக்கும் இருக்கணும் சார். என்னுடைய பேர குழந்தைகள் சொல்ல போனால் என்னுடைய பேர குழந்தைகள் லைஃப் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே எனக்கு நல்ல கான்ஃபிடென்ட்டு, நல்லா வருவாங்க. உண்மையாலுமே சொல்கிறேன். ஏன்னா அவர் எல்லாமே தடுத்து நிறுத்திட்டார். போதை பழக்கத்திலேருந்து எல்லாமே கொண்டு வந்தார். நான் பயந்தேன், நம்மளுடைய பேர பிள்ளைங்க காலம் இப்படியே போயிருமோ, அதுங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதோ. நான் ரொம்ப ரொம்ப அவளை கவலைப்பட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், இன்னைக்கு நான் தைரியமாக இருக்கேன். எனக்கு 2 பேர பிள்ளைங்க இருக்காங்க. திருச்சி யாரோட கோட்டையா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? எங்கள் சிஎம் உடைய கோட்டை. தமிழ்நாடே சிஎம் சார். தமிழ்நாடு அவருடைய கோட்டை தான், திருச்சி மட்டும் கிடையாது. ஓகேங்களா? உங்க நேம்மா? என் பேரு துறையூர் தொகுதி கலைச்செல்வி. எப்படி இருந்தது இன்னைக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் வாழ்நாள்ல நான் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா சீமனை பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. இன்னைக்கு நிறைவேறிருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சொல்ல வார்த்தையே. என்ன அவர் பேசுறதுல என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? பாதுகாப்பு பத்தி பேசுனது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு தைரியமா இருக்கும். இருந்தாலும் விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிலாம் சொன்னார்லமா. அப்படிலாம் விமர்சனம் வச்சாதான் சார் நாங்க ஜெயிக்க முடியும். சொல்லதான் நாங்க ஜெயிச்சு வருவோம். கண்டிப்பா இனிமே ஆச்சு டிவிக்கே தான். மாற்றமே கிடையாது. என்னோட கண்ணு அப்படின்னு இருக்காரு திருச்சி கிழக்க. அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை இன்கேஸ் அவரை பேசுற வாய்ப்பு அவர்கிட்ட கிடைச்சிருந்தா என்ன கேட்கணும்னு நினைச்சிருப்பீங்க? பேசிருப்பீங்க. கேட்டிருப்பீங்க. நீங்க பேச வார்த்தையே இல்ல. என்ன கூட நின்னு ஒரு போட்டோ எடுக்கணும், அவ்வளவுதான் என்னோட ஆசை. தெரியல என்ன ஆசை இல்ல. சரி, எப்படி இருந்தது இன்னைக்கு தளபதி அவர்கள் அவன் என்ட்ரி அப்போ எப்படி இருந்தது? ரியாக்ஷன் ரொம்பவே எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? ரொம்ப சந்தோஷமா இருந்ததுண்ணா. அவர் இங்க வரும்போதே நாங்களும் துள்ளி குதிச்சிட்டோம். அந்த ஒரு சவுண்டு பார்க்கவே அப்பா பார்த்தாச்சு. ஒரு ரொம்ப நாள் கனவு நிறைவேறின ஆசை இருந்ததுண்ணா. அதான் ரொம்ப சொல்லவே தேவையில்லை. போகணும் ஆசை அடிக்கடி. ஒரு 4 மாசத்துக்கு ஒரு எங்களால செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? முதலோட செயல்பாடுகள் நல்லா இருக்குண்ணா. இப்பதான் ஆனா வந்திருக்காங்க. நம்ம அதான் எல்லாமே இன்னும் ஒன்றும் நடக்கலையா அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. அவங்க வந்தாலும் இவ்வளோ பண்றதே ஓகே, அந்த மாதிரி தான் நான். ஓகே, இன்கேஸ் அவர்கிட்ட ஏதாவது பேசுற வாய்ப்புகள் கிடைச்சிருந்தா என்ன கேட்டிருப்பீங்க? என்ன பேசியிருப்பீங்க? ஃபோட்டோ தானே மெயினா. அதுக்கப்புறம் தான் பேசலாம் வார்த்தை இருக்காது அப்போதைக்கு எங்ககிட்ட. ஓகே, உங்க நேம்மா? என் பேர் போகிலா. எப்படி நீங்க செலிப்ரேட் பண்ணீங்க அவர் பார்க்கும்போது? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா. என்ன விஷயங்கள் பிடிச்சிருந்தது இன்னைக்கு அவர் பேசுனதுல? அவர் பேசுனது பிடிச்சிருந்ததுன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இம்பார்ட்டன்ட் ரொம்ப இருக்கு. ஏன்னா இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப சுதந்திரமா இருக்காங்கன்னா அது இந்த ஆட்சி மட்டும்தான். வேற என்ன சொல்றது, அவர் இப்போ பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அப்படியா? ஆமா. ஓகே, ஆனால் இருந்தாலும் நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க அப்படிலாம் சொன்னாங்களா? அதெல்லாம் பார்க்கும்போது வருத்தமா இருக்கா உங்களுக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சார்.
ஓகே, இன்கேஸ் ஒருவேளை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா என்ன பேசியிருப்பீங்க, என்ன கேட்டிருப்பீங்க? கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை சார், எல்லாமே இந்த ஆட்சியில் எல்லாமே நல்லதே பண்ணுவாங்க. ஓகே, அவருக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லிடுங்க. சிஎம் சார் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். இது மாதிரி பார்ப்போம் நாங்கள் நினைச்சே பார்க்கல சிஎம் சாரை, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏதாவது சொல்லுங்க. பார்த்தா எங்க ஃபேமிலியோட கூட்டு போகணும். என் மகனுக்கு ரொம்ப பிடிக்கும் சிஎம் சார். அவன் 3.5 வயசு தான் இருக்கான். ஆனா இந்த வயசு என்னை விஜய் பார்க்க கூட்டிட்டு போமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு சிஎம் சார் பக்கத்துல நின்று ஒரு போட்டோ எடுத்தா எங்களுக்கு போதும். போட்டோ எடுக்கணும். ஓகே ஓகே, நீங்க சொல்லுங்க, எப்படி இருந்தது இன்னைக்கு விஜய் அவர்கள் பார்க்குறேன்? இதோட ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, எப்போ இதோட 4வது வாட்டி நான் வரேன். 4வது வாட்டி பார்த்தாலும் இப்போ முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் முதல் சந்திப்பு எப்படி இருந்தது? முதல் சந்திப்பு அது என்னன்னா, நம்ம இது வரைக்கும் நம்ம அண்ணனை பார்த்தோம், இப்போ கொஞ்சம் சாரா பார்க்குறோம். அது ஒரு தான் வித்தியாசமா இருக்கு, மற்றபடி எந்த வித்தியாசமும். அவர்கிட்ட ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சதா? நீங்க இவ்வளவு வித்தியாசமா பாக்குறீங்க, அவர்கிட்ட ஏதாவது? 4 வாட்டின்னு இல்லை, இத்தனை வருஷம் நாங்கள் பார்த்ததுல இருந்து ஒரு வித்தியாசம் கூட இல்லை. இப்போ வந்தாங்க, அவரை கூட கை கொடுத்து கூப்பிடுறாரு மனுஷன். இப்படிப்பட்ட மனுஷன் எங்கெங்க கிடப்பாங்க? யாரா இருந்தாலும் உட்காந்து இடத்தோடு எந்திரிக்க மாட்டாங்க, சேர்ல இருந்தாலும். இப்போ ஒருத்தர் ஏறி வராருன்னா அவர் கை கொடுத்து கூப்பிடுறாரு. இதுதான் என்னன்னு சொல்றது அண்ணன். ஓகே, அண்ணனா நம்ம அவர் தங்கச்சிங்களா ஒரு சொந்தமா பார்க்கறனால தான் யார் என்னன்னு பார்க்காம கை கொடுத்து நம்மளை கூப்பிடுறாரு. இதுதான் நாங்க. ஓகே, திருச்சி என்னோட கண் அப்படின்ட்டு இருக்காரு, அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்தது? சொன்னதான் இப்பயும் சொன்னாரு, அப்பயும் இதே தான் சொன்னாரு. Okay. திருச்சி வந்து எனக்கு ஸ்பெஷல், அதே தான் இப்பவும் சொல்றாரு. அதே மாதிரி பண்ணுவார் திருச்சிக்கு கண்டிப்பா. ஒருவேளை உங்க முன்னாடி அவரை பத்தி ஏதாவது விமர்சனம் பண்ணாங்களோ, தப்பா சொன்னா என்னமா உங்க ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? கண்டிப்பா சண்டை ஒரு நடக்கும், அடிதடி நடக்கும். அவ்வளவு ஜாமீன் எடுக்கீங்களா? ஆள் வரணும் எங்களை எடுக்க. இல்ல அவ்வளவு பிடிக்குமான்னு கேக்குறேன். அவ்வளோ ஏன் எவ்வளவு கட்சிகள் இருக்கு, எவ்வளவு கட்சி தலைவர்கள் இருக்காங்க, ஆனா இவ்வளோ கட்சி இருந்துமே அவ்வளோ க்ளோஸா எங்ககிட்ட இல்லாத மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல். எப்போவாச்சும் பார்ப்போம், எப்பயாச்சும் வருவாங்க. இந்த மாதிரி நம்ம கிட்ட ஒரு இது சொன்னது கிடையாது. இது நான் பண்றேன், இது நான் செய்யறேன், நான் வந்து உங்க வீட்டுல ஒருத்தனா இருக்கேன், இந்த மாதிரி சொன்னது கிடையாது. ஓகே, அவருக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா சொல்லுங்க. அவருக்கு அண்ணனுக்கு நான் என்ன சொல்லணும்ன்றது கிடையாது, நான் ஒண்ணு கேட்கணும்னு இருக்கேன், அவ்வளவுதான். கேளுங்க தாராளமா. கேட்கணும்னா எங்களுக்கு இந்த காசு தரோம், பணம் தரோம், அதெல்லாம் எங்களுக்கு அது செகண்ட் விஷயம் தான். எங்களுக்கு இப்போ கேரளாவில் ஒரு விஷயம் நடந்திருக்குது. எப்படி சொல்லணும்னா, அந்த குழந்தைங்களுக்காக 3 நாள் லீவ் கொடுத்துருக்காங்க, பீரியட் டைம்ங்கிறது. நம்ம ஏன்னா நம்ம பொம்பளைங்க, நம்ம லேடிஸுங்கிறனால நம்ம அதை தாண்டி வரோம். ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம வேலைக்கோ ஒரு ஆஃபீஸ்க்கோ எல்லா இடத்துக்கு போகிறோம் வரோங்கிற அதோட இரிட்டேஷன், அதோட பிரச்சனைகள் நமக்கு தெரியும். இப்போ இருக்க குழந்தைங்கள்லாம் சீக்கிரமே அதை வந்துடுறாங்க. என்னன்னா வரதுனால அவங்களுக்கு என்ன பண்றது என்ன செய்யறதுன்னு தெரியாது. அதனால அங்க ஒரு 3 நாள் லீவ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்க 3 நாள் கொடுக்கலனாலும் ஒரு 2 நாள் கொடுத்தாலும் அந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குங்க, ஒரு அதுங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஏன்னா நம்ம அந்த இரிட்டேஷன்லாம் பார்த்து வந்திருக்கோம். இப்போ வர குழந்தைங்கலாம் சின்ன வயசுலேயே வந்துடுறதுனால அதோட இரிட்டேஷன் என்ன நமக்கு பார்க்குறோம் கண்ணால. அதுக்கு மட்டும் கொஞ்சம் பண்ணாருன்னா நல்லா இருக்கும்னு என்னோட எல்லா தாய்மார்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். சிஎம் அவர்களை பாத்தீங்களா? பார்த்தேங்க, நல்லா பார்த்தேன். எப்படி ரொம்ப பேசினார்? சந்தோஷமா இருக்கு. மக்களுக்காக சூப்பரா இருக்குது அவங்க பேசுறது. நல்ல மனுஷத்தன்மையா நல்ல பாசமா பேசுறாங்க. நல்ல ரொம்ப நல்ல மனுஷன், ஒரு மாதிரி பார்க்க முடியாதுங்க. நன்றி சொல்ல வந்திருக்காரு. அவர் பேசுனதெல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சுங்க. மக்களை தன்னோட மக்களை அவரை நினைச்சுக்கிட்டாரு. ரொம்ப பாசமா பேசினாரு, மனப்பூர்வமா ரொம்ப பாசமா பேசினாருங்க. அவர் மாதிரி ஒருத்தர் பார்க்கவே முடியாதுங்க, எந்த ஆட்சியிலையும் பார்க்க முடியாது. அவர் அப்படிப்பட்ட ஒரு கடவுளை அனுப்பப்பட்டவருங்க, தெய்வமா. நல்ல மனசாட்சி உள்ளவருங்க, நல்லது செய்வார், மக்களுக்கு நல்லது செய்வார், பெண்களுக்கு ரொம்ப நல்லது பண்றாரு, வயசானவுக்கு நல்லா பண்றாருங்க. அவர்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா சொல்லிடுங்க, எதாவது பேசணும்னு நினைச்சீங்கன்னாலும் சொல்லுங்க, அவர் பார்த்துட்டு இருப்பாங்க. சார் ரொம்ப உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷங்க சார். மக்களுக்கு நல்லது செய்யுங்க சார், ஏதோ கஷ்டப்படுற குடும்பத்துக்கு நீங்கள் நல்லது பண்ணுங்க சார், அதுதான் நாங்கள் ஆசைப்படுறோம். ரொம்ப கைவிடப்பட்டவங்களுக்கு, ரொம்ப சொந்தங்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் நல்லது செய்யுங்க சார். நீங்கள் நல்லா இருக்கணும் சார், எங்கள் தலைமுறைக்கு வாழையடி வாழையாக எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் நல்லது செய்யணும் சார். உங்களை நாங்கள் தெய்வமாக கும்பிடுறோம் சார். தெய்வத்துக்கு உங்களுக்கு பின்னாடி தான் நாங்கள் தெய்வமே கும்பிடுறோங்க சார். இங்கே நல்லா இருக்கணும் சார். எந்த ஆட்சியில் நீங்கள் தோற்று பார்க்காம இதே மாதிரி வெற்றி பெறணும் எங்கள் வாழ்த்துறோம் சார். ஸ்ரீரங்கத்துல இருந்து. ஓகே, உங்களோட எம்எல்ஏ எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? அமைச்சர் சூப்பரா பண்றாரு, நாங்க எதிர்பார்த்ததுக்கு சூப்பரா பண்றாரு. அவர் மெயினா பண்றது மேலோட்டமா பார்த்துட்டு போகாம இன்டீரியரா அவர் கழிவறையை முக்கியமா அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நாங்க நிறைய இடத்துல கவர்மெண்ட் இதுல பார்த்துருக்கோம், கழிவறையை மெயின்டைனே பண்ண மாட்டாங்க. நான் நிறைய கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு பாதி பேருக்கு அமைச்சர் பேரே தெரியாது. கண்டிப்பா இப்போ ரமேஷ் அப்படின்னா குழந்தைங்களுக்கு கூட தெரியும். ஓகே, எங்க குழந்தைங்கள்லாம் ரமேஷ் வராரு, எங்க வீட்டு ஒரு சொந்தக்கார மாதிரி, எங்க மாமா அண்ணன் தம்பிங்க மாதிரி சொல்றாரு. அவர் முக்கியமா எல்லா இடத்துலயும் போய் கழிவறையை செக் பண்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அமைச்சர் ரமேஷ் அவரோட செயல்பாடுகள் நல்லா. ஓகே, ஆனா இந்த கூட்டத்தையா தற்கொலைன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு தளபதி அவர்களே பதிலடி சொல்லிட்டாங்க. எல்லாரும் எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு?
இன்றைக்கி நல்லா சிறப்பாக செஞ்சாங்க. தலைவர் வந்து இப்போ அவர்கிட்ட ரொம்ப எனக்கு பிடிச்சது விஜய் சார் கிட்ட காசு பணம் இருக்கவங்களுக்கு தான் அந்த பதவி. ஏன்னா சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு, மக்களுக்கு சேவை செய்யணுங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நாங்களாமே வந்து முயற்சி பண்ணணும். கவுன்சிலர்லாம் காசு பணம் இருந்தால் தான் இந்த அரசியலுக்குள்ளே வந்து செய்ய முடியும். ஏன்னா நான் செய்கிறேன், ஆனால் எனக்கு இப்போ பவர் இல்லை. அதனால் சில இடத்துல எங்களுக்கே நீங்கள் சார் சொன்ன மாதிரி தடைகள் நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு. காசு பணம் இருந்தால் தான் உள்ளுக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சார் அதுக்கு எடுத்துக்காட்டாக நல்லா உழைக்கிற மக்களுக்கு, சேவை செய்கிற மக்களுக்காக பதவி கொடுத்துருக்காரு. நிறைய பேர் அந்த மாதிரி செய்கிறாங்க. என்னோட கண்ணு மாதிரி இந்த திருச்சி கிழக்கு அப்படின்னு இருக்காரு. அது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு? ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. சத்யா, நாங்கள் துறையூர் தொகுதியிலேருந்து வரோம். சாரை வந்து இது வரைக்கும் நாங்கள் டிவியில் மட்டும்தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஒரு 5 பேராக சேர்ந்து, லேடிஸாக சேர்ந்து சாரை பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 2 கண் பத்தலை, அந்த அளவுக்கு இருந்துச்சு சாரை பார்க்கும்போது. அப்படி எப்படி ஏன் இவ்வளோ தூரம் செலிப்ரேட் பண்ண என்ன காரணம்? சார் வந்து நிறைய ஏன்னா மாற்றி டிஎம்கே ஏடிஎம்கேன்ற இடத்துல சார் வரும்போது எங்களுக்கு ஒரு அது ஒரு நல்ல மக்கள் உங்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கேன். சாரே சொல்லியிருந்தாரு திருச்சி மக்கள் இவ்வளோ கொண்டாடுவீங்க, எனக்கு தெரியும் திருச்சி மக்கள் தான் எனக்கு திருச்சி வந்து டிஎம்கே கோட்டை சார், எங்க டிவிகே கோட்டை, அதனால நாங்க அப்படிதான் வரவேற்போம். டிஎம்கே கோட்டைன்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஆனா நாங்க இந்த 2026ல டிவிகே தளபதி கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஆனா வந்துட்டு இனிமேல் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு எப்படி இருந்தது அவரோட ஸ்பீச்? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். கொஞ்ச நேரம் ஒரு எக்ஸாக்ட்மெண்ட்டாக சந்தோஷமா இருந்தாலும் பாதிக்கு மேலே நாங்கள் வந்து இப்படி சாரை ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். இவ்வளோ டிவியில் பார்க்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன இவ்வளோ அமைதியாக இருக்காரு, ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாரு, இன்னைக்கு இவர் இவ்வளோ பேசுவார் அப்படின்னு நாங்கள் இன்னைக்கு அப்படியே ஆச்சரியமாக பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. சாரோட ஆக்டிவிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாம் நான் வந்து என்னோட தொகுதியில் வந்து ரவிசங்கர் சார், துறையூர் தொகுதி, நாங்கள் வந்து சாரை பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்குது, உங்கள் மக்கள்கிட்ட போய் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது உடனே நாங்கள் எல்லாமே பண்ணித்தரோன்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் அவர் நன்றி தெரிவிக்க வரல அப்படின்னு விமர்சனம் வச்சாங்க. இன்னைக்கு 5000 பேருக்கு அனுமதியோட பிரம்மாண்டமாக அவர் நன்றி தெரிவிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இது வந்து மற்றவங்களாம் சொல்கிற மாதிரி குறைகள் வந்து நிறைய சொல்ல தான் சார் செய்வாங்க. நாங்கள் வந்து எனக்குமே செயலில் மட்டும்தான் காமிப்போம். சும்மா டிவியில் வந்து நன்றி சொல்கிறது அப்படின்றத இருப்பாங்க. நான் நேர்லேயே வந்துட்டு கிழக்கு தொகுதி மக்களுக்கு வந்து 2 கண்களாக எங்களை வந்து காமிச்சிட்டு போயிருக்காரு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எல்லா விஷயத்தையும் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. குறைகள் சொல்கிறவங்க என்றைக்குமே சொல்ல தான் சார் செய்வாங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்களோட செயலை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கீங்க, அதே வேலை போயிட்டுருங்க. அவர்கிட்ட ஏதாவது பேசணும் சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? சார் நிறைய வேலை வாய்ப்பு இல்லாமல் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நிறைய இன்னும் பண்ணுங்க. இந்த ரேஷன் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமே வைக்காமல் எல்லாமே அமௌண்ட் கொடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றமாக இருக்குது. மற்ற எக்ஸாமுக்கு மற்ற போஸ்டிங்லாம் எக்ஸாம் வைக்கிற மாதிரி இதுக்கும் நிறைய எக்ஸாம்ஸ் வச்சு திறமையானவங்களை தேர்ந்தெடுங்க. அது எங்களோட கோரிக்கையாக இருக்குது.